வேண்டும். அதை சபதம் எடுத்து நாம் செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த அண்ணா வண்டியில வந்துன கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் மட்டும்தான். பிஜேபியில மட்டும் மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர். பாக்கி எல்லாரும் தம்பி நீங்கள்ல இருந்து அது மாதிரி வராகி டீம்ல நீங்க கூட அர்ஜுன் கூட இறங்கிருங்க. ஒன்னு கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் மட்டும்தான் மேடையில் இருக்கணும். மற்றவங்க தயவு செஞ்சு கீழே இறங்கிருங்க. ஏன்னா ரொம்ப பேர் வருவாங்க, நிக்க முடியாது, வண்டி தாங்காது. தயவு செஞ்சு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் மட்டும்தான். மற்ற எந்த பொறுப்பாளர், நகர ஒன்றிய யார் இருந்தாலும் தயவு செஞ்சு கோச்சுக்காம கொஞ்சம் வண்டிக்கு கீழே இருங்க. வண்டியில ரொம்ப பேர் நிக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் நீங்க தான் அதை பண்ணணும். யாரு மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் இருக்கீங்களோ நீங்க தான் மற்றவங்க வண்டியில ஏறாம பாத்துக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு குணா அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணத்தை துவக்கியுள்ள தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தினுடைய கருப்பு தங்கம் அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநில இணை பொருளாளர், கல்வியாளர் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் சிவசுப்பிரமணியன் அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்ட பார்வையாளர் மரியாதைக்குரிய சகோதரர் லோகிதாசன் அவர்களே, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆணி வேராகவும் ஜல்லி வேராகவும் மரமாகவும் இலையாகவும் தலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறுயிர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு வருங்கால முதலமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தளபதிகளாக இந்த கூட்டத்திற்கு வருகிறது வாழ்த்துரைக்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் ஆறுயிர் சகோதரர் வழக்கறிஞர் பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்களே, ஆற்றல் மிகு செயலாளர் வழக்கறிஞர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என் ஆறுயிர் மாப்பிள்ளை குமார் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்களே, மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, முன்னாள் அமைச்சர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஐயா வாசன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கேவிஜி ரவீந்திரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் லால்குடியினுடைய முன்னாள் வேட்பாளர் அருமை சகோதரர் DR தர்மராஜ் அவர்களே, அன்பிற்குரிய மத்திய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி சிவராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சிறிய குறிப்பு என்னவென்று சொன்னால், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது முறையாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். உபகண்டத்தில் மட்டுமல்லாமல் உலகில் வேறெங்கும் நிகழாத ஒரு நிகழ்ச்சியை பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து
உலக நாடுகளுடைய சரித்திரத்தில் இந்தியாவினுடைய சரித்திரம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பகல்காம் வெற்றியை இந்த நேரத்தில் ஐயா மோடி அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா ஹசாரே அவர்கள் தோற்றுவித்த ஒரு இயக்கத்தை கபாலித்துக் கொண்ட டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் சாமானியர்களுடைய பிரதிநிதி என்று மார்த்தட்டி டெல்லிக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் செய்த துக்ளக் தர்பாரை இன்றைக்கு படம் பிடித்து காட்டி தோலுரித்து காட்டிய பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் எளியவர்களுக்கு பிரதிநிதி, ஏழைகளுக்கு பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு தான் வசிக்கக்கூடிய பங்களாவிற்கு அதை செப்பனிட்டு செய்து ஒரு சாதாரண 10 லட்சம் 20 லட்சம் அல்ல 171 கோடி வரி பணத்தை செலவு செய்த கோயாபல்ஸ் தான் கெஜ்ரிவால் என்பதை இன்றைக்கு உலகுக்கு சொன்னவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய அடுத்து அவரை எப்படி வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஒரே ஒரு மதுபான ஊழலின் மூலமாக டெல்லி சர்க்காரினுடைய அவர் கைதியாக்கப்பட்டு கைதியாகவே முதலமைச்சராக இருந்த சரித்திரம் பிஜேபி செய்த தர்மம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவருக்கு அடுத்ததாக பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெருமையும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அடுத்து இந்தியாவை இன்றைக்கு ஒன்றுபடுத்திய மகான் யார் என்று சொன்னால் சர்தார் பட்டேல் அவர்கள். அவருடைய பிறந்த நாளுடைய விழாவை தேசிய விழாவாக அறிவித்து கடந்த 10 ஆண்டுகளாக அவருக்கு பெருமை சேர்த்து வருகின்ற இயக்கம் பிஜேபி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 182 மீட்டர் உயர சிலையை உலக வரலாற்றில் தாஜ்மஹாலுக்கு பிறகு அதிசயமாக செய்து வைத்த பெருமை பிஜேபிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உண்டு. அந்த மகான் தான் 540 மாகாணங்களை ஒன்றுபடுத்தி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு வித்திட்ட பிதாமகனுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் சரித்திரம் என்பது எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரித்திரத்தை உருவாக்குவதுதான் ஒரு மனிதனின் கடமை என்பதை சொன்ன பட்டேலுக்கு பெருமை சேர்த்த வீர வணக்கம் செலுத்திய பெருமகன் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை கடந்த 4.5 ஆண்டு காலம் கொண்டு வந்து தமிழர்களுடைய வாழ்வுரிமையை காத்த பெருமகன். டெல்டா மண்டலத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வராமல் விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்த எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருந்ததும் பிஜேபி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களை எந்த கூட்டத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைவு கூறாமல் இருந்ததே கிடையாது. இந்த நாட்டுக்கு பிரதமராக வரக்கூடியவர்களை தடுத்த கும்பலை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. அந்த வேலையை இந்த கூட்டத்தின் மூலமாக நிரூபிப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாராரு வாராரு நமக்கானவர் நயினாரு, தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர். தமிழகம் தலை நிமிர
பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரே. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வராரு வராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரு. வராரு வராரு தன்னான தமிழரு, தீமைக்கு தீமைக்க தீபமோ ஒரு தலைவரு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியானதே, தமிழகமே அடத்தவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் கேட்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. ஆவா தமிழா, நாம் தேடுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. DMK और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. डीएमके और कांग्रेस का मतलब है एक करप्शन, वन फैमिली रूल. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுதே. குடும்ப ஆட்சி தானே ஸ்டாலின் ஆடல, லாக்கப் பத்து நடந்தா சரி கட்டு பழுக்குதே. முதலிட்ட கொண்டாடுறோம்னு வயிற்று பிடிச்சு பறக்குது. ஆட்சிக்கு தங்கம் வந்தா இந்தின்னு குத்தருது. ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலைப்பாடு. நம் வீட்டு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா என்று மாறிப்போச்சு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியானதே, தமிழகமே அடசவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் சேர்ந்ததே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. ஆவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. ஆவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. பாரதத்தின் விடுதலைக்காக நம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து வீறிட்டு எழுந்து போர் புரிந்து நம் முன்னோர்கள் செய்த உயிர் தியாகங்கள் ஏராளம். அவர்கள் அன்று குருதியை சிந்தியது கொடுங்கோல் வெள்ளையன் ஆட்சியில் இருந்து விடுபட்டு அமைதியாக ஒற்றுமையாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் இன்று அதே கொடுங்கோல் ஆட்சி புத்துயிர்ப்பு பெற்று தமிழகத்தின் மீது இருளாய் படர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி வளாகமே தற்போது போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகுந்து விஓ சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். திடீரென நேற்று நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக தவறான செலுத்தியதால் பெருந்தெழுதாக கருதி பெற்றோர் உறவினர்கள் தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழந்த கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார். அந்த மூணுலாம் டாக்டர் இருந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளைய நான் இழந்திருக்க மாட்டேன்ல. தமிழகத்தின் வீதிகள் தோறும் கொலைக்களங்களாகவும்
கிராமங்கள் நகரங்கள் என விதிவிலக்கில்லாமல் கொள்ளை அடிக்கப்படுவதுமாக இருக்கிறது. முற்றிலுமாக செயலிழந்த சட்ட ஒழுங்கை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை அனுதினமும் வதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவாராம், வந்தவுடனே என் மீது விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலில் உங்கள் மீது உள்ள வழக்கை முடித்துக் கொண்டு வாருங்கள், பிறகு யார் மீது வழக்கு போடுவது என்பதை பார்ப்போம். தமிழ்நாடே தங்களின் குடும்ப சொத்துதான் என்ற மமதையில் கண்மூடித்தனமாக கொள்ளை அடித்தது மட்டுமில்லாமல் காணும் இடமெல்லாம் தன் தந்தையின் பெயரை வைத்து தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்ற துடிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சிறு பிள்ளைகளிடம் பொம்மையை காட்டி ஏமாற்றுவதைப் போல பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திமுக மறுகணமே அந்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டது. 24 மணி நேரமும் ஆறாக ஓடும் டாஸ்மாக் சாராயத்தினால் இந்த சமூகமே சீரழிந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள குடும்ப கட்டமைப்புகள் சீர்குலைய 99% காரணம் இந்த டாஸ்மாக் சாராயம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் புதிய உயரத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. நம் வீட்டு பெண் பிள்ளைகள் வீட்டு வாசல் படியை தாண்டி கால் வைக்கும் போதெல்லாம் பெற்றவர்கள் மடியில் நெருப்பை தான் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முக்கிய குற்றவாளிகள் திமுக உடன்பிறப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது. தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் அந்த சார்? எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு முதலமைச்சர் தான் இருப்பார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊருக்கு ஒரு முதல்வர் இருப்பார், மாவட்டத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார், மண்டலத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார். ஏன் முதல்வரை சுற்றியே 3-4 முதல்வர்கள் உலா வருவார்கள். இப்படி அதிகாரத்தை பங்கு போடும் இத்தனை முதல்வர்களுக்கு இடையே எதிலுமே சம்பந்தப்படாமல் எந்த சக்தியும் இல்லாமல் கொடுத்தா ஸ்கிரிப்டை மட்டும் பேசும் பொம்மை முதல்வர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனால் இந்த முறை எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை செலவு செய்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திமுக நினைப்பது மக்களை ஏமாற்றி முதல்வர் நாற்காலியில் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை அமர வைத்து பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற சூழ்ச்சி மிக்க நோக்கத்தோடுதான். ஆனால் மக்கள் உஷாரானவர்கள். திமுக காரர்களுக்கு இது பகல் கனவாகவே முடியும் என்பதே மகேசன் எழுதி வைத்திருக்கும் தீர்ப்பாகும். இப்படி திராணி இல்லாத ஒரு திறனற்ற ஆட்சியால் இன்று தமிழகத்தின் அமைதியும் அழகும் சீரழிந்து தமிழக நிலப்பரப்பு ஒரு தீய சக்தியால் மெல்ல மெல்ல சிதைபட்டு பொலிவிழந்து கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகமே இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சாமானிய மக்கள் இந்த இருளில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இருளில் இருந்து நம்மால் மக்களை மீட்க முடியும். மக்கள் சக்தியுடன் நாம் இணைந்து செயல்படும் போது ஒரு மாபெரும் தீப்பிழம்பு உருவெடுக்கும். திமுக எனும் இருளை விழுங்கி அதன் கொடிய ஆட்சியை வாராரு வாராரு வாரா
डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है। डीएमके और कांग्रेस का मतलब है ठीक करप्शन, वन फैमिली रूल। எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், கேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற தம்பி மைக் இருக்கு. பாரத் மாதா கி. பின்னாடி நம்முடைய தலைவர் வந்துட்டாரு. தலைவர் கூட ஒரு 1000 பேர் பின்னாடி இருந்து வர்றாங்க. அதனால தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி போங்க. போனா தான் அவங்க எல்லாம் முன்னாடி வர முடியும், இல்லைன்னா பின்னாடியே தான் நிற்பாங்க. கொஞ்சம் நம்ம ஆட்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இங்க நிக்கக்கூடிய நீங்க அந்த நம்ம வண்டி இருக்குல்ல, டிவி வண்டி, அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளிட்டு உள்ள வந்துருவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் போங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி போங்க. ஏன்னா வந்துட்டாரு, எல்லாரும் கூட வர்றவங்க எல்லாரும் பின்னாடி வரணும். நீ அங்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 1000 பேர் கூட வர்றாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி வரணும். வந்தா இல்லைன்னா நெருக்கடி வரும். உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த நிக்கிற நம்ம சகோதரர்கள், தம்பி துண்டோட நிக்கிறீங்கள இளைஞர்கள் தானே, தள்ளி போங்க. ஏதோ 75 வயசு மாதிரி முன்னாடியே நிக்கிறேன்னு ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் முதல்ல தள்ளி போங்க. தம்பி பிஜேபி துண்டோட நிக்கிற நீங்க எல்லாம் தள்ளி இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, தள்ளுங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. கொஞ்சம் தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க. பின்னாடி இருக்க நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு தலைவரை வரவேற்கக்கூடிய நீங்க எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி இடம் இருக்கு, மேடைக்கு முன்னாடி வாங்க. பின்பக்கம் நிக்காம, ஆமா கொஞ்சம் பின்னாடி வா. அமைச்சருக்கு மற்றும் நீ பின்னாடி போயிருங்க, அப்புறம் கூப்பிடுவாங்க. நீ ஜாயின் பண்ணும்போது கூப்பிடுவாங்க. நீ உள்ளே உட்கார கூப்பிட. கொஞ்சம் மேடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே மேடைக்கு முன்னாடி வரணும். முன்னாடி இடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க தள்ளி போங்க. இன்னும் நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் தள்ளி போங்க. கொஞ்சம் இந்த பலூன்லாம் பின்னாடி போங்க. அப்படியே தம்பி இந்த பலூன்லாம் பின்னாடி போங்க. இந்த நம்ம டிவிக்கு பின்னாடி போயிடணும். லைவ் போடுறாங்கல்ல, எடுக்கிறாங்கல்ல, அந்த வண்டி கிடக்க அதை விட தள்ளி போங்க. தயவு செஞ்சு தள்ளுங்க. பொறுப்பாளர் நீங்க தான் அதெல்லாம் பண்ணணும். நான் மைக்கில் கத்திக்கிட்டு இருக்கேன், காதில் வாங்காம என்ன அர்த்தம்? கட்சி பொறுப்பாளர் நிக்கிற நீங்க எல்லாம் எல்லாரும் பின்னாடி அனுப்புங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அனுப்புங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே வந்தே வந்தே. நம்முடைய தலைவர் மேடைக்கு வந்த உடனடியாக உங்களுக்கு வந்தே மாதரம் பாடல் போடப்படும். ஏன்னா இப்ப நம்முடைய தேசிய தலைமையில சொல்லியிருக்காங்க, வந்தே மாதரம் பாடல் நாடு முழுவதும் ஒலிக்க செய்யணும்னு. பெட்ரோல் பங்கு நிக்கக்கூடிய எல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பக்கம் நின்னா யாருக்கு தெரியாது. பெட்ரோல் பங்குல நிக்கக்கூடிய நீங்க அப்படி அந்த பக்கம் போயிருங்க, கொஞ்சம் பின்பக்கமா போயிருங்க. அதனால வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கும் பொழுது வந்தே மாதரம் பாட தெரிஞ்ச எல்லாருமே, வந்தே மாதரம் பாட தெரிஞ்ச பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே வந்தே மாதரம் பாடணும். நம்முடைய தலைவர் வந்த உடனடியா வந்தாச்சு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே வந்தே வந்தே. தலைவர் வந்த உடனே வந்தே மாதரம் போடுவோம். வந்தே மாதரம் பாடல யாருக்கெல்லாம் வந்தே மாதரம் தெரியுமோ எல்லாரும் பாடணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரத் மாதா கி. அண்ணே பின்னாடி இருக்கவங்க அப்படியே முன்னாடி வாங்க. இந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. மாநில தலைவர் மேடைக்கு வர்றதுக்கு வழி விடுங்க. அண்ணே பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. பாபுண்ணே கூப்பிடுங்க கொஞ்சம். அண்ணே சுசி, என்ன அப்படி எல்லாரும் அனுப்பிடுங்க. வேடிக்கை பார்த்து நிக்கிறிய
கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க. பின்னாடி இருந்து வருவாங்க நிக்கிறதுக்கு கொஞ்சம். அண்ணா நம்ம பொறுப்பாளர்கள் நிக்காதுன்னு எத்தனை இடம் சொல்றது? நிக்கிறவங்கள நீங்க தான் பொறுப்பா அனுப்பிவிடணும். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளுங்க. பின்னாடி இருந்து வரக்கூடிய நம்முடைய தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொண்டர்கள்லாம் உள்ள வரணும். தயவு செஞ்சு தள்ளுங்க. பொறுப்பாளர் இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் போங்க, அனுப்பிச்சு விடுங்க எல்லாரையும். பொறுப்பாளர் யாரும் என் கண்ணுக்கு எதுக்க சும்மா நிக்க கூடாது. அண்ணே அவர் கூப்பிடுங்க. டிவியை பார்த்துட்டு இருக்காரு சூரியன். அனுப்பிவிடுங்க எல்லாரையும். வேடிக்கை பாக்குறீங்க, அனுப்பிச்சு விடுங்க. பொறுப்பாளர் தானே நீங்க. கொஞ்சம் வேற யார் இருக்க? கண்டில் போடுற மாதிரி யாரும் நிக்க கூடாது. காலி எல்லாரையும் அனுப்புங்க. பின்னாடி அனுப்புங்க. கொஞ்சம் மகாராஜன் பின்னாடி அனுப்புங்க. கொஞ்சம் அனுப்புங்க எல்லாரையும். கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. பின்னாடி இருந்து வர்றவங்க உள்ள வர்றவங்க போங்க. தம்பி நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்கப்பா. எதுக்கு கத்திட்டு இருக்கோம்? காதுல விழுவுதா இல்லையா? கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க தயவு செஞ்சு. அண்ணா பொறுப்பாளர் கொஞ்சம் அந்த முன்னாடி நிக்கிறவங்களையும் கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. முன்னாடி நிக்கிற நம்முடைய தொண்டர்களை தள்ளி போக சொல்லுங்க. விக்கி அப்படியே அனுப்பிச்சு விடுங்க. செல்வகுமார் அனுப்பிச்சு விடுங்க. இல்ல பின்னாடி இருக்கவங்க வந்துட்டு இருக்காங்க. வழி விட்டாலும் உள்ள போயிடுவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. பாபா அப்படியே வழி விட்டு. பாரத் மாதாக்கு அப்படியே உள்ள விடுங்க. உள்ள விடுங்க. அங்க பாருங்க, மாநிலத்துல அவரை சுசீந்திர அண்ணன் வழி விடுறாரு. அதுல பின்னாடி இருக்கவங்களை அழிச்சு விடுங்க. பின்னாடி இருக்கவங்க வர்றதுக்கு வழி விடுங்க. அண்ணே ஹலோ. பாரத் மாதாக்கு. தமிழகம் தலைநிமிர தலைவனின் பயணம் என்ற இந்த பயணத்திலே நம்முடைய மாநில தலைவர் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அஞ்சானந்தன் அவர்கள் நம்முடைய தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வரவேற்று பேசுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதா கி. இன்று தமிழகம் தலை நிமிர, தமிழகம் தலை நிமிர நமது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்றத்திற்கு புறநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அனைவருக்கும் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக, அனைவரின் சார்பாக, அனைத்து கூட்டணி கட்சிகள் சார்பாக நாம் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலாக வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுஜலா சுஃலா மலயஜ சீதலா சஸ்ய శ్యామలా மாதரம், வந்தே மாதரம். शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित द्रुमदल शोभिनी सुहासिनी सुमधुर भाषिणी सुखदां वरदां मातरं, वन्दे मातरं, वन्दे मातरं. நமக்கு மாநில தலைவர் அவர்களுக்கு அண்ணன் பரஞ்சோதி அண்ணன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார்கள். அண்ணன் குமார் அண்ணன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அண்ணன் சிவபதி அண்ணன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அக்கா வளர்மதி அக்கா அவர்கள் நமக்கு சால்வை அணிவிக்கிறார்கள் அண்ணன் அவர்களுக்கு. அண்ணன் இங்கிட்டு, அண்ணன் இந்த சைடு அக்கா. நாம் இன்று தமிழகம் தலை நிமிர வேண்டும். இந்த திராவிட மாடல்
தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது. தமிழகம் தலை நிமிர வேண்டும். தமிழரின் பயணம். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத ஒரு தமிழக முதலமைச்சர், வெக்கங்கட்ட மானங்கட்ட ஒரு இந்து விரோதி தமிழக முதலமைச்சரா இருக்கார். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழகம் ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வர வேண்டும். நமது தேசிய ஜனநாயக கூட்டணி மலர வேண்டும் என்று நமக்கு மாநில தலைவர் அவர்கள் திருச்சி புறநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவருக்கு அனைவரும் சார்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட செயலாளர் அண்ணன் பரஞ்சோதி அவர்களையும் அனைவரும் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அண்ணன் குமார் அவர்களையும் குமார் அண்ணன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவபதி அண்ணன் அவர்களையும் அக்கா வளர்மதி அக்கா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நமது அண்ணன் மனோகர் அண்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள காவி நாயகன் டெல்டா நாயகன் நமது மாநில பொதுச் செயலர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மாநில இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்பிரமணிய அண்ணன் அவர்களையும் MS லோகிதாசன் அவர்களையும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் SP ராஜேந்திரன் அவர்களையும் மனோகராஜன் அவர்களையும் சேது அரவிந்த் அவர்களையும் ரவீந்திரன் அவர்களையும் மாவட்ட நிர்வாகிகள் பொன்னுவேல் அவர்களையும் மற்றும் முத்துக்குமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் தர்மராஜ் அண்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள குணா அண்ணன் அவர்களையும் மற்றும் ரவீந்திரன் அண்ணா அவர்களையும் மற்றும் இந்த பகுதியில் உள்ள சிவராமன் அண்ணன் அவர்களையும் மற்றும் ஐஜேகையிலிருந்து வந்திருக்கின்ற சதீஷ் அண்ணன் அவர்களையும் செல்வகுமார் அண்ணன் அவர்களையும் கருணாகரன் அண்ணன் அவர்களையும் மற்றும் துறையூர் பகுதியில் வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிகளே வருகை புரிந்துள்ள நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் நமது காபி சொந்தங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று அடுத்த நிர்வாக நமக்கு வழிகாட்டுமாறு அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் அடுத்ததாக நமக்கு அண்ணன் குமார் அண்ணன் அவர்கள் வழிகாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியோடும் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மு பரஞ்சோதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்களே, கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் NR சிவபதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ரத்னவேலு அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு கொறடா அண்ணன் R மனோகரன் அவர்களே, வருகை புரிந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு SM பாலன் அவர்களே, திரு R சந்திரசேகர் அவர்களே, திரு C சின்னசாமி அவர்களே, அதற்கு மேலாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு M முருகானந்தம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய புறநகர் மாவட்ட தலைவர் திரு அஞ்சா நெஞ்சன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மாமா குணா அவர்களே, அதற்கு மேலாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பிலே இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, முன்னோடிகளே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து சுருக்கமாக 5 நிமிடம் பேசி முடிக்கலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். அதேபோல் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே நடந்த ஆட்சியிலும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே
இந்தியாவை 3வது வல்லரசாக உயர்த்தி காட்டிய பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சாரும். அதேபோல் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற அந்த தைரியமான முடிவு காங்கிரஸால் அல்ல, காங்கிரஸ் தலைவர் மறைந்த தலைவர் நேருவால் கூட முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் பொருளாதாரத்திலே உலக அளவிலே இந்தியாவை 3வது இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாடுபடுகின்ற தலைவர்கள் மத்தியில் 2 கோமாளிகள் இருக்கிறார்கள். ஒன்று ராகுல் காந்தி, இன்று ஸ்டாலின். எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு பீகாரிலே இந்த சார் என்கின்ற சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொண்ட போது என்ன சொன்னார் ராகுல் காந்தி? ஓட்டு திருட்டு, ஓட்டு திருட்டு என்றார். ஊரெங்கும் அவர் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு வெற்றிகரமாக பீகாரில் அந்த திருத்தத்தை செய்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த மாநிலம். அதன் அடிப்படையிலே தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சுதந்திர இந்தியாவில் இந்த சிறப்பு திருத்தம் இதுவரை 8 முறை செய்யப்பட்டு இன்றைக்கு 9வது முறையாக தமிழகம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இதிலே மிகப்பெரிய பொய்யை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த திருத்தத்தின் சுருக்கம் எல்லோருக்குமே தெரியும். இரட்டை பதிவு, அதேபோல் இறந்தவர்கள், வெளியூர் சென்றவர்கள், வெளிநாடு சென்றவர்கள் எல்லாம் நீக்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை செய்வது, ஆணையிடுவது இந்திய தேர்தல் ஆணையம். அதற்கு கீழ் செயல்படுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார், பிஎல்ஓ இவர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருக்கின்ற தமிழக அரசை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வேண்டும். இதை மறைத்து ஸ்டாலினில் இருந்து இங்கே இருக்கின்ற மகேஷ் பொய்யாமொழி வரை பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மகேஷ் பொய்யாமொழி பிஎல்ஓ மீட்டிங்கில் பேசும்போது சொல்லுகிறார், பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினரின் ஓட்டை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் முயற்சி செய்கிறது. யார்? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஆர்டிஓ, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தாசில்தார் எல்லாம் நீக்குவார் என்றால் அப்ப நீ சரியான ஆட்சி செய்யவில்லை தமிழகத்தில் என்பதுதான். எனவேதான் இந்த சார் என்பது இன்றைக்கு இறந்தவர்கள், இரட்டை பதிவு, வெளியூர் சென்றவர்கள், வெளிநாடு சென்றவர்கள் எல்லாம் நீக்குவதற்கு சரியான சந்தர்ப்பம். நேற்றைய முன்தினம் நானே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டேன். அந்த மீட்டிங்ல ஏற்கனவே ஆதாரை இணைக்க சொல்லி வாக்காளர்களுக்கு உத்தரவிட்டீர்களே, எவ்வளவு பேர் இந்த திருச்சி மாவட்டத்திலே ஆதாரை இணைத்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். 80% இணைத்திருக்கிறார்கள் என்றார்கள். அப்ப மீதம் இருக்கின்ற 20% யார்? இரட்டை பதிவு, வெளிநாடு சென்றவர்கள், வெளியூர் சென்றவர்கள், இறந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே நம்முடைய கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களும் சொல்வது என்றால், 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடக்கின்ற அந்த நிகழ்விலே நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு அந்த வாக்கு திருத்த பணியை மேற்கொள்வதற்கு பிஎல்ஓக்கள், பிஎல்ஏக்கள் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த 27ஆம் தேதி 232 பக்கங்களுக்கு அமலாக்கத்துறை மாநிலத்தின் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த KN நேருடைய இலாக்காவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த நேருக்கு சம்பந்தமான அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மணிவண்ணனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இடி கடிதம் எழுதியிருக்கிறது 27ஆம் தேதி கடந்த மாதம். இதுவரை தமிழக அரசு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கே கூடியிருக்கின்ற தொண்டர்கள் மத்தியிலும் தலைவர்கள் மத்தியிலும் கேட்கிறேன், இந்த நேரு சம்பந்தமான ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டும். மக்கள் பணத்தை கொள்ளையடித்த நேரு உட்பட, ஸ்டாலின் உட்பட சிறைக்கு செல்ல வேண்டும். நாமெல்லாம் பாடுபட்டு வரும் 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு, அவருடைய ஆசியோடு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பதற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த வெற்றி பயணம் வெற்றியடைய வேண்டும், தொடர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் அவருக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் NR சிவபதி அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அஞ்சான் நஞ்சன் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில நல்ல கருத்துகளையும் தமிழ்நாட்டிலே வர இருக்கின்ற 2026 திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழனின் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணம் என்ற திட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுச்சியோடு இன்றைக்கு பயணம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எழுச்சி நாயகன் எனது அருமை நண்பர், என்னுடைய அருமை அண்ணன், எனது மரியாதைக்குரிய அண்ணன், முன்னாள் அமைச்சர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் நாயனார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கரூர் நாகராஜன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ப. குமார் அவர்களே, இந்த மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர், வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பரஞ்சோதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி வளர்மதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அரசு கொறடா தலைமை அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் மனோகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பிஜேபி தலைவர் அஞ்சான் அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் அருமை சகோதரர் குணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கல்வி தந்தை சிவசுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பிறந்தவர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை அன்போடும் பணிவோடும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய எழுச்சி பயணம் நம்மளுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் எனது மரியாதைக்கும் போட்டலுக்குரிய அண்ணன் ஒரு பயணத்தை துவக்கி இருக்கிறார். இந்த பயணம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பிரச்சாரம். இந்த பயணம் வெற்றி பெற எனது முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தில் 2026 நல்லாட்சி முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 179 சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் இன்றைக்கு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. 2026 இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற இந்த அலங்கோல ஆட்சி தூக்கி எறியப்படுவது யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு எழுச்சி பயணம், எங்கு பார்த்தாலும் கடல் அலை போன்ற மக்கள் கூட்டம், ஒரு நல்ல எழுச்சியான கூட்டணி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு வருகின்ற 2026 மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் திமுக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் நம்பவே வேண்டாம். இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அரங்கிலேயே மோடிஜி அவருடைய தலைவர் பண்பு இன்றைக்கு நாடே பயந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வல்லரசு நாடாக இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அதிபர் கூட நம்முடைய மோடிஜி அவர்களை பார்த்தால் ஒரு பயக்கம்தான். ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். அங்கிருந்த வெளிநாட்டுத்துறை அமைச்சரிடத்தில் கொடுத்து, தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கின்ற பாரத பிரதமர் ஒரு நல்ல பிரதமர் என்று வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த அளவிற்கு உலக அரங்கிலேயே இந்தியாவின் மரியாதையும் மானத்தையும் காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு உலக அரங்கில் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டுகின்ற தலைவராக மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிக்கு நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். உலக அரங்கிலேயே கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலுமே இன்றைக்கு வறுமை இல்லை, பொருளாதார வீழ்ச்சி இல்லை. உலக அரங்கிலேயே நீங்க எடுத்துக்கொண்டால் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்லோன்ல கூட இன்றைக்கு பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை, ரஷ்யாவில் பிரச்சனை, நிறைய நாடுகளில் பொருளாதார உணவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகிலேயே முதல்
முதல் நாடாக இருக்கின்ற இந்தியா 150 கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கின்ற இந்த நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கூட, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டு உலக அரங்கிலேயே அதிக உலக தலைவர்களில் ஒரு உன்னத தலைவராக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம மோடிஜி அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய மாநில செயலாளர் அவர்கள் இன்றைக்கு பயணத்தை துவக்கி இருக்கிறார்கள். இந்த பயணம் வெற்றி முடிகின்ற மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு எழுச்சி பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். இந்த பயணம் சென்னையிலே முடிகின்ற பொழுது 2026 நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பு வழங்கிய இந்த பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி காலத்தின் அருமை கருதி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக நமக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் இந்த பகுதியை சேர்ந்த அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் வெற்றி பயணமாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய அன்பு சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா குமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறநகர் மாவட்ட தலைவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சகோதரி வளர்மதி அவர்களே, எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் NR சிவபதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ரத்தினவேல் அவர்களே, முன்னாள் அரசு கொறடா கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் R மனோகரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் TP பூனாச்சி அவர்களே, முசிறி செல்வராஜ் அவர்களே, பரமேஸ்வரி முருகன் அவர்களே, இந்திரா காந்தி அவர்களே, SM பாலன் அவர்களே, மணப்பாறை சந்திரசேகர் அவர்களே, சின்னசாமி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, முன்னிலை வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இணைச் செயலாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, புறநகர் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் லோகிதாசன் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் வெற்றி பயணமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த இடத்திலேதான் தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணம் மேற்கொண்ட நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரையாற்றிய இந்த இடத்திலே நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இங்கே திரளாக நீங்கள் கூடியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடைய எழுச்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். கடந்த வாரம் நம்முடைய டெல்டா மாவட்டத்திலே விளைந்த அந்த நெற்களை எல்லாம் அங்கே
கொள்முதல் செய்வதற்கு வக்கு இல்லாத ஒரு அரசு அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அந்த பார்வையிட்டு இந்த ஆட்சியினுடைய அவலத்தை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். இந்த அவல ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த கூட்டம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மருத்துவமனையிலே கிட்னி திருத்தை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நடத்தக்கூடிய மருத்துவமனையிலே தொடர்ந்து கிட்னி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலே, நாமக்கல் மாவட்டத்திலே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அங்கே அவர்களை புரோக்கர் மூலமாக அழைத்து வந்து இங்கே 1 கோடிக்கு மேலாக அந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற வகையிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு வக்கற்ற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எழுச்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை பார்க்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தூக்கி எறிந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு வருகின்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் தலைநிமிர, தமிழகம் தலைநிமிர, தமிழ்நாடு முன்னேற, தமிழக மக்கள் வாழ்வு வளர, தமிழகம் உலகிலே சிறந்த நாடாக வளர பாரதத்தினுடைய தலைவர் நரேந்திர மோடியுடைய தலைமையின் கீழ் நடக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர, நமது தமிழகத்தின் பயண வெற்றி பெற அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ, இப்பொழுது எம்எல்ஏ, 3 முறை எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது தன்னுடைய எழுச்சி உரையை ஆற்றுவார்கள். முதல் கட்டமாக சமாதான புறா, கூட்டணி புறா, சுறுசுறுப்பு புறா இப்பொழுது பறக்க விடுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி என்று அழகாக இருக்கின்ற பெயர், திருச்சி மாவட்டம் என்கின்ற இந்த அழகிய மண்வாசனம் மிக்க மனச்சநல்லூர் மண் ஈச பூமிநாதர் அருள்பாலிக்கின்ற மண் ஈச பூமிநாதர் அருள்பாலிக்கின்ற மண்வாசனம் மிக்க இந்த மனச்சநல்லூரில் நான் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காவிரி அன்னையை வணங்கி ஸ்ரீரங்கநாதரையும் வணங்கி திருவானைக்காவில் அருள்மொழியில் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் வணங்கி சமயபுரத்தாரையும் வணங்கி இந்த 10வது நாள் எழுச்சி நாள் இந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றமைக்கு உள்ளபடியே நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கேதான் உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது, இங்கேதான் தாயுமானவர் சாமியும் இருக்கிறது. தாயும் ஆனவராக இருக்கிறார். தாயுமானவருக்கான காரணம் என்ன தெரியுமா? காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வருகின்ற பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அக்கறைக்கு போகாமல் அவள் மனவேதனையோடு தன்னுடைய பெரிய தாயோடு இருந்து கஷ்டப்படுகிற சாட்சியை பார்த்த உடனேயே ஈசனே வந்து அவர்களுக்கு டெலிவரி, அதாவது தாயுமாக இருந்து அந்த குழந்தை பேறு காலத்தை காப்பாற்றியதன் விளைவாக அவர்கள் தாயுமானவர் சாமியாக இருக்கின்ற ஒரே இடம் தமிழகத்தில், இந்தியாவில் நமது இந்த மனச்சநல்லூர் பூமி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரியக்கொள்ள கடமைப்படுத்துகிறேன். இந்த 10வது நாள் எழுச்சி பயணத்தில்
இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் அவர்களே, எங்களோடு பழைய காலத்தில் பழகிய நட்பும் தொடர்ந்து இன்று வந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களாக, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்களாக இன்றும் நட்புறவை பாராட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் NR சிவபதி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமா அவர்கள், மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அன்புக்குரிய அண்ணன் மனோகர் அவர்கள், முசிறி சுப்பு அவர்கள், SM பாலன் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், சின்னசாமி அவர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அவர்கள், பரமேஸ்வரி அவர்கள், கரு நாகராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், சிவராமன் அவர்கள், தமாகவின் மாவட்ட தலைவர் சிவராமன் அவர்கள், தமாகவின் மாவட்ட தலைவர் ரவீந்திரன் அவர்கள், மற்றும் ஒரு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் குணா அவர்கள், IJKயின் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தர்மராஜ் அவர்கள், சதீஷ் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், கருணாகரன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் லோகிதாசன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மனோகராஜன் அவர்கள், சேது அரவிந்த் அவர்கள், SP ராஜேந்திரன் அவர்கள், எங்களது மூத்த வழக்கறிஞர் அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், சேர்மன் சிவசுப்பிரமணியன் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் TP பூனாச்சி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, IJK, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்புமிக்க ஊர், இவ்வளவு பெருமைக்குரிய ஊர், இந்த காவிரி தாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழலில் இருப்பதை ஒரு வீடியோவில் முதலிலே பார்க்கலாம். இரண்டாவது பார்த்துவிட்டு நான் பேசுவதற்கு கேட்கிறேன். அனைத்து வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுகவின் உட்கட்சி பூசலாலும் அளவில்லா ஊழலாலும் சிதைந்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் $35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் 888 கோடி ரூபாய். ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் 4 பேர் படுகாயமடைந்தனர். கூரையிலிருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது. 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயதான விக்னேஷ் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. பள்ளி குடிநீர் தொட்டியில் புழுக்கள் இருப்பதாக புகார் சொன்ன மாணவிகளை தலைமை ஆசிரியை முட்டி போட வைத்து மிரட்டியதாக. இப்படி ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கம் பள்ளிகளில் வழங்கப்படும் உணவுகள் தரம் இல்லாமல் மாணவர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறது. எங்களுக்கு இந்த சாப்பாடே வேணாம், டெய்லி புழு பூச்சி இருக்கு, நாங்க எப்பயுமே எடுத்து போட்டு தான் சாப்பிடுறோம். பள்ளி சிறுவர்களுக்கு வழங்கும் சத்துணவு முட்டைகள் அழுகிய நிலையில் வருவதாக. திருச்சியில் பள்ளியில் உணவு சாப்பிட்ட 33 மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பள்ளி விழுந்த காலை உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் அடைந்தனர். உணவு சாப்பிட்ட 60 மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. பள்ளி கல்வித்துறையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு முழுக்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவே செயல்பட்டு வருகிறார் இந்த அமைச்சர். மழையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது, மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குவது, நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவது, சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் மூட்டைகளில் நெல் முளைப்பது, மேட்டூர் அணை நீர் திறப்புக்கு முன் மந்தமாக நடைபெறும் சுத்திகரிப்பு பணிகள், இவைகளெல்லாம் வருடா வருடம் திருச்சி மாவட்ட விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள். இது மட்டுமில்லாமல் தற்போது உரங்கள் தட்டுப்பாடும் தலை தூக்கி இருக்கிறது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். காவிரி ஆற்றுப்படுகையில் நடைபெறும் மணல் கொள்ளைகள் பற்றி விவசாயிகள் பலமுறை புகார்கள் அளித்தும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. விவசாயிகள் மீது காவிரி அன்பு காட்டினாலும் திமுக ஆட்சியாளர்கள் கருணை காட்டுவதில்லை. திமுக ஆட்சி இதோட ஒளிஞ்சிட்டா
நல்லா இருக்கும், எல்லா விவசாயியும் நல்லா இருப்பாங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. திருச்சியில் நேர்முக தேர்வுக்கு சென்ற பட்டதாரி பெண் எரித்து கொலை. திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த மருத்துவர் சாம்சன். திருச்சி அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காயமடைந்து கீழே விழுந்த நர்ஸை ஆசாமி பலாத்காரம் செய்தார். இதையெல்லாம் தடுக்க தனி கவனம் செலுத்த வேண்டிய அரசும் அமைச்சர்களும் கேள்விகளில் இருந்து தப்பிப்பதில்தான் தனி கவனம் செலுத்துகிறார்கள். திருச்சியில் 2 அமைச்சர்கள். இவர்கள் இருவருக்கும் யார் அதிகம் கமிஷன் அடிப்பது, யார் அதிகம் கொள்ளை அடிப்பது, யாரிடம் அதிக அதிகாரம் உள்ளது, புதிய திட்டம் ஒவ்வொன்றும் யாருடைய பெயரில் திறப்பது என்பதில்தான் போட்டி. திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து சூறையாடும் திமுகவை இந்த முறை விரட்டி அடித்துவிட்டு திருச்சியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்களா? இதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியா அரசினுடைய விடியல் தரப்போறோம்னு சொன்னோம்னா விடியாத அரசு. இந்த விடியாத அரசு இனிமேல் வர வேண்டும் என்று சொன்னார். 2026 தேர்தலில் தமிழக மக்களுக்கு விடியல் தரப்போக்கூடிய அரசாக, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இது போக நம்ம ஊர்ல இந்த நம்ம மாவட்டத்தில் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார். அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கிறது தான் அவருடைய வேலையை தவிர பள்ளி கல்வித்துறையை பார்த்ததாக தெரியவில்லை. இதே மாவட்டத்தில் தான் ஆலத்துடையான் பட்டியில தான் ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுட்டு உங்கள் ஊரில் முதல்வர், உங்களோடு முதல்வர் ஸ்டாலின், எங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகள் படிக்காண்டன்னு அனுப்பி விட்டுட்டு இவங்க அரசியல் நடத்துறதுக்கு அங்க பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்க. இதுக்கு தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. துவாக்குடி அரசு பள்ளியில் என்ன நடந்துச்சு? 2 மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் 2 மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. மணப்பாறை அரசு பள்ளியில ஆசிரியரே அங்க நல்ல போதை போட்டுட்டு உள்ள போனா மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இதுதான் பள்ளி கல்வித்துறை லட்சணமா என்ன? சிக்காந்தபுரம் ஊராட்சியில ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சே விழுந்தது. சிக்கலாந்தபுரமா இங்கிலாந்தபுரத்தை எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு உள்ளூர் உங்களுக்கு தானே தெரியும். ஆமா, அந்த ஊர்ல ஊராட்சியில பள்ளிக்கூடம் இடிஞ்சே விழுந்தது. அதுல பெரிய விசேஷம் என்னன்னாக்கி அந்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய முதலமைச்சர் 9 மாசத்துக்கு முன்னாடி தான் திறந்து வச்சிருக்காங்க. திறந்து வச்சுட்டு ஆமா முதலமைச்சர் என்ன தெரியுமா பேசுறாங்க? இது மாணவர்களுடைய வறுமையின் அடையாளம் அல்ல, இது பள்ளி கல்வித்துடைய பெருமையின் அடையாளம்னு பேசினார். பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவர்களும் இன்னைக்கு என்ன பண்ணனா வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா போதைப் பொருள் விற்கிற ஒரு இடமாக தான் இன்னைக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்ட இந்த மாவட்டத்தில் வந்தேன்னா சொன்னாங்க, அண்ணன் சிவபதி அண்ணன் பரஞ்சோதிலாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவட்டத்தில் அல்லது மாவட்டமா மாநிலமா தெரியல சொன்னாங்க, பள்ளிக்கூட கட்டிடங்களுக்கு 80 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாரும் கலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்கதாக ஒரு தகவல். அங்க இன்னும் 60 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களா. 20 கோடி ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியல. ஆசிரியர்கள் மாணவர்களை பார்ப்பாங்களா? ஊரா போய் தொழிற்சாலை போய் அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டை தேடி கொடுப்பாங்களா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு வந்துருச்சு. அடுத்த மாசம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில தேர்தல் அறிவிச்சிருவாங்க. தேர்தல் அறிவிச்சா இந்த அரசுக்கு கடைசி நாளாக அமைய போகுது என்பதுதான் இன்றைக்கு நாம் ஏற்க வேண்டிய சபதமாக இருக்கிறது. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை, இந்த மாணவர்களுக்கு நல்ல படிக்கணும், ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் கொடுக்கணும், நவீன முறையில் கல்வி கல்விக்கான பிரைம் மினிஸ்டர் கல்வி திட்டத்துடைய தேசிய கல்விக்குள்ளே உண்டு. அதில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் புறக்கணிக்கப்படுவது என்பது நமது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். இதைத்தான் பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு வீராவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூட்டணியில் இருக்கிற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பினராயி விஜயன் முதலமைச்சர் இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தில் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்பொழுது நமது முதலமைச்சருக்கு மட்டும் அதில் என்ன வருத்தம் இருக்கிறது? எல்லாம் யூகோ பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது.
இந்த வீடியோல பாத்தீங்க 888 கோடி ரூபாய் ஊழல். ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடுவார், 8 8 பிரிக்கணும் வாழ்க்கை அப்படிம்பார். ஆனா இங்க 8 8 3 8 போட்டு 888 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கிறதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. கேட்டால் ஈடியை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், வருமான வரித்துறையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஈடி ஒரு தனி அமைப்பு. ஈடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது ஒரு தனி அமைப்பு. அது ஊழல் நடந்தால் எங்கு வேண்டாலும் போய் விசாரிக்கலாம். டாஸ்மாக் ஊழலே 34,000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார். ஏன் வழக்கை நீங்கள் சந்திக்கலாமே? நான் முதலமைச்சரை பார்த்து கேட்பது, நீங்கள் பேர் சந்திக்கலாமே. புரட்சித்துறை அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது ஸ்டாலின் அவர்கள், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்காக முதலமைச்சர் பதவிக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற திமுகவினர். ஆனால் ஒரு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, இன்ப நீதி வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கும் தலைவணங்கி அவர்களையும் முதலமைச்சராக்குவோம் சொன்னா இந்த தமிழ்நாட்டில் வேற ஆட்களே இல்லையா? அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அற்புதமான இயக்கம். ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டுமே முடியும். தமிழகத்திலும் அதே ஒரு ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெறும் போது அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே ஆட்சி அமையும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு வர இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சமநீதி சமநீதி என்று பேசுகிறார்கள், சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எல்லா ஜாதி தலைவர்களும் அவர்களே கையில வைத்துக் கொண்டு சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்கேதான் சமூக நீதி இருக்கிறது. இன்றைக்கு பாரத ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் முதல் குடிமகனாக ஆக்கி காட்டியது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். மறுக்க முடியுமா? இன்னைக்கு தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழ்தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழை பற்றி பேசக்கூடிய தகுதி பாரத நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே இருக்கிறது. திருக்குறளை 53 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றியே பேசுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு மடை மாற்றி பேசுகிறார் நமது முதலமைச்சர். பீகார் தேர்தலிலே பேசும்போது பாரத பிரதமர் அவர்கள் தமிழில் பீகார்களை வஞ்சிக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. அவர்கள் பாரத பிரதமர் பேசியது பீகார் மக்களை திமுகவினர் வஞ்சித்து பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். வடக்கர்கள் பீகாரிகள் வந்தேரிகள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று பானிபூரி விற்கக்கூடியவர்கள் என்று பேசியது நமது முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆக சமூக நீதி பேசினாலும் சரி, சமத்துவம் பேசினாலும் சரி, எல்லாத்திற்கும் தகுதியான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. சமூக நீதி பற்றி பேசுற இவங்க பாதாள சாக்கடை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய திருவெரும்பூரிலே பாதாள சாக்கடையில் 2 பேர் இறந்து போனார்கள். ஏன் இறந்து போனார்கள்? அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியவில்லை, அதனால் அவர்கள் இறந்து போனார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் தான் நெல் விளைச்சல் அதிகம், வாழைப்பழம் விளைச்சல் அதிகம், வாழைப்பழம் குறைந்தபட்ச விலை, ஆதரவு தருவோம் என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் ஏதாவது செய்தார்களா? ஆட்டோமொபைல் மேம்படுத்த ஒரு நகரம் உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள். திமுகவினர் செய்தார்களா? இதுவரையிலும் செய்யவில்லை. காவேரி குண்டாறு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்தார்களா? இதுவரையிலும் இல்லை. காவேரி ஐயாறு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. காவேரி மேட்டூர் இணைக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. நந்தன்கால்வாய் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இல்லை. பாலாறு தென்பெண்ணை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இணைப்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்ய முடியவில்லை. சரி, காவிரி மேட்டூரில்
சரியான நேரத்தில் நீர் திறந்துவிடப்படும் என்று இதுவரையிலும் ஒரு நாள் கூட செய்யவில்லை. எனக்கு இங்கே பேசிய குமார் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தஞ்சையிலே நெல் பயிர் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அவர்கள் கொள்முதல் செய்யவில்லை. ஒரு மூட்டை நெல்லுக்கு 42 ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள். ஏற்றிய பயிரை ஏற்றிய நெல்லை லாரியிலிருந்து இறக்குவதற்கு முடியவில்லை. திருத்துறைப்பூண்டியிலே 450 பேர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். எதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள்? காவிரி நெல்லை கொள்முதல் செய்தவர், ஆனால் அவர்களுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை. இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வருகிறார். கூட துறைமுருகன் அமைச்சர் வருகிறார். ரயில் நிலையத்தில் மட்டும் பார்த்துவிட்டு பிறகு சினிமா பார்க்க போய்விட்டார்கள். இதுதான் திமுக ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் காவிரி கால்வாய் திறந்து விடாமல் தூர்வாரவில்லை. தூர்வாராமல் விளைந்த பயிரை சரியாக கொள்முதல் செய்ய முடியவில்லை. இதுதான் திமுக ஆட்சியில் மக்கள் படும் கஷ்டம். இந்த கஷ்டத்தை இன்னும் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நான் பேசுகிறேன். திருச்சி மக்களின் உள்ள குமுறல். திமுக ஆட்சியெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை சார். இந்த ஆட்சி ஒண்ணு இப்ப ஒன்றும் சரி கிடையாதுங்க. யாருக்கும் மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இந்த ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு. முனிசிபல் தண்ணி குடிச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சுங்க சார். அது இந்த கைவில் தான் வருது. கைவில் தான் வருது. எங்களுக்கு காய்ச்சல் வருது, வாந்தி வருது, மயக்கம் வருது. நாங்க இந்த முனிசிபல் தண்ணியை யூஸ் பண்றது கிடையாது. ஒரு நாளைக்கு கற்பா இருக்கு, ஒரு நாளைக்கு காங்கலா இருக்கு, ஒரு நாளைக்கு சேர்ந்தமா இருக்கு. வயிற்றால போய் ரொம்ப நான் தான் முடியாம எங்க குடும்பமே போயிருந்துச்சு. இது மணல்ன்றதுனாலதான் விவசாயம் தான் பாதிக்குது. நீர்நிலை ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருச்சு. பியூர் வாட்டரா வந்துச்சு. இப்ப எல்லாமே எல்லோ கலர்ல மஞ்சள் கலர் வாட்டரா வருது. இது காரணம் எல்லாம் மணல் எடுக்கிறதுனாலதான். பிசின்னு சொல்றாங்க, வாட்ச்மேன் சொல்றாங்க. அவங்க பட்டியல் இவ்வளவு தான்பா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா 38 ரூபா ஒரு சிப்பத்துக்கு கொடுங்கன்றாங்க. 38 ரூபா கொடுத்து தான் அளந்துட்டு வரோம். டிஎன்சி மூலமா நாங்களே எடுத்துக்கிறோம். அதை அளக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு. அதுல லஞ்சம் மாதிரி தான். விவசாயிகளுக்கு நான் லோன் கொடுக்கணும். இந்த தள்ளுபடி பண்ணாம இருக்காங்க. இளைஞர்களுக்கு என்ன ப்ரோ கொடுத்தாங்க? உண்மை தரல ப்ரோ. படிச்சவங்க வேலை வாய்ப்பு இல்லாம டிரைவர் வேலைக்கு, அந்த வேலைக்கு, பெயிண்டிங் வேலைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இப்ப நேரு எங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எங்க ஊர்ல ஒட்டுமொத்தம் ஓட்டு போட்டீங்கன்னா பட்டா வாங்கி தரதா சொன்னாரு. நாங்களும் அது மாதிரி ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சோம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, பட்டா இருக்கவங்களுக்கே பட்டா கொடுத்திருக்காங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதை பத்தி நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. பிரிவஸ் விடுங்க அப்படின்னு நாங்க சொல்லையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன டிக்கெட் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு விரட்டுற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. பஸ் நிப்பாட்டி ஏத்த மாட்டேங்கிறாங்க. அந்த இலவச பஸ் நாங்க கேட்கல. எங்களை ஏத்திட்டு போனாதான் நாங்க ஓட்டு போடுவோம்னு நாங்க சொல்லவும் இல்ல. பஸ்ல ஏறினாலே உங்களுக்கு எல்லாம் என்ன சீட்டு வேண்டியது இருக்குன்றாங்க. 10 ரூபா யாரு இன்னைக்கு 500 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 400 ரூபா லேடிஸ் சம்பளம் வாங்குறாங்க. 10 ரூபா கொடுத்து யாராலையும் பஸ் ஏற முடியாம இல்ல. இந்த திட்டத்தினால மக்களுக்கு அவமதிப்பை தவிர எந்த பலனுமே கிடையாது. நல்லது எதுவுமே நடக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணல. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. எல்லா அத்தியாவசிய பொருள்களையும் விலை ஏத்திட்டு, பால் விலை, தண்ணி வரி, வீட்டு வரி அனைத்துமே ஏத்திட்டாங்க. காசை கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு அவங்க குடும்ப வீணா போயிடுது. இள விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு நாமே முதல் திட்டம் சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. ஒண்ணு செயல்பாடு இல்லை. அந்த பேப்பர்லாம் வாங்கி கொண்டு போய் குப்பையில போட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் கொடுக்கற அறிக்கையும் வராது, சொல்லும் வராது. அந்த ஆட்சியை பத்தி நமக்கு தேவையில்லை. திமுக ஆட்சி இருக்குன்னா ஒட்டுமொத்தமா பேசுறதுக்கு அளவுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த ஆட்சியில இருந்து மாற்றம் முழுமையா வேணும். திமுக ஆட்சியெல்லாம் வேஸ்ட். இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றது. பிறகு மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறார் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்ன கொண்டு வந்தார்கள், என்ன கொடுத்தார்கள், ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு வழக்கம் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 15 ஆண்டு காலம். இப்பொழுது பிரதமராக 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்து இந்த 11 ஆண்டு முடிவு காலத்தில் 14,80,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள். அதிலே திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் திருச்சி டு காரைக்குடி நமது ரோடு போடுவதற்கு 41 கோடி ரூபாய் மறுசீரமைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி டு லால்குடிக்கு 47 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு டு புறவழிச்சாலை திருச்சி டு ஈரோடு டு கரூர் அதற்கு 14 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க விமான நிலையம், நீங்க திருச்சி விமான நிலையம் முந்திலாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் மட்டும் புது முனையத்திற்கு 9,950 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த விமான நிலையத்தை கொடுத்தது மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். நெல்லுக்கான ஆதரவு விலையை தருவோம் என்று சொன்னார்கள். 80% அதிகமாக ஆதரவு விலையை உயர்த்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொப்பரை தேங்காய்க்கு 106% நீங்கள் ஆதரவு விலையை கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி தான் கொப்பரை தேங்காய், பந்து கொப்பரை தேங்காய்க்கு 113% ஆதரவு விலையை கூட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படியாக வெங்காய மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 20,000 மானியம் கொடுப்பதற்கு திருச்சி மாவட்டத்திலே பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது. இப்படியான திட்டங்களை தொடர்ந்து தருவதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கரூரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் வரும்போது 41 பேர் செத்து போனார்கள். அந்த நெரிசலில் 41 பேர் இறந்து போனார்கள். 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, 40 வயது தாய் உள்ளிட்ட எல்லோரும் ஏறி மிதித்து நசுங்கி கூட்டத்திலே நெரிசலிலே செத்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் இரவோடு இரவாக வருகிறார். யாரை காப்பாற்றுவதற்கு? கரூரில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக இரவோடு வருகிறார்கள். வந்து 41 பேருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணி இரவு காலையில் அதிகாலை போய் விடுகிறார். யாரை காப்பாற்றுவதற்காக? பாட்டிலே 10 ரூபா, பாட்டிலே 10 ரூபா. அவருக்கு அவர் 40 ரூபா கொடுத்திருக்காரு போலுக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவரு பிடிச்சது, நீங்க கொடுத்த 40 ரூபா எனக்கு தெரியாது. ஆக பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக்ல கமிஷன்கள், இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இந்த முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து பெற்றிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். புரட்சித்திலே அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குடும்பம் வாழணும், தனி மனிதன் சாகணுமான அம்மா பாட்டே படிச்சிருக்காங்க. எங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது 98 பாராளுமன்றத்தில் ஒரு குடும்பம் வாழணும், தனி மனிதன் சாகணுமான அம்மா அவர்களே பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை இன்றைக்கு ரோட்ல நடமாட முடியவில்லை. பாலியல் தொல்லை பெண்களுக்கு 53% அதிகமாயிருக்கிறது. இந்த ஆட்சியில் போக்சோ திட்டம் 53% அதிகமாயிருக்கிறது. மின்சாரத்தினுடைய கட்டணம் கூடியிருக்கிறது. 2 மாதத்திற்கு ஒருக்க மின் கட்டணத்தை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒருவரை வசூல் பண்ணுவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறதா? விடியாத அரசு செய்திருக்கிறதா? விடுகின்ற அரசு 2026 வரப்போகிறது. அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வரப்போகிறது. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதற்காக முயற்சி கொண்டிருக்கிறது. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு பயணத்தை ஆரம்பித்தார்கள். மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் போது அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அதற்கு நாங்கள் முடிவுரை எழுதுவோம் 2026. இப்பொழுது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 140 நாட்கள் தான் இருக்கிறது. 140 நாட்கள் முடியும் போது திமுக ஆட்சியினுடைய ஆட்சி காலம் முடியும். தமிழக மக்களுக்கு நல்லாட்சி காலம் வரும் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த எழுச்சி பயணத்தில் எங்களோடு நல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களது கருப்பு முருகானந்தம் அவர்கள், பண்ணை வயல் இளங்கோ அவர்கள், தர்மராஜ் அவர்கள், மகா சுசீந்திரன் அவர்கள், லோகிதாசன் அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த LED வண்டி ஓட்டுநர் உள்பட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இனி அடுத்து சந்திக்கும் போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தாடு சந்திப்போம், வெல்க வெல்க, ஒன்றுபடுவோம், வெல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மருத்துவமனையிலே கிட்னி திருத்தை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்
தான் நடத்தக்கூடிய மருத்துவமனையிலே தொடர்ந்து கிட்னி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலே, நாமக்கல் மாவட்டத்திலே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அங்கே அவர்களை புரோக்கர் மூலமாக அழைத்து வந்து இங்கே 1 கோடிக்கு மேலாக அந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற வகையிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு வக்கற்ற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எழுச்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை பார்க்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தூக்கி எறிந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு வருகின்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் தலைநிமிர, தமிழகம் தலைநிமிர, தமிழ்நாடு முன்னேற, தமிழக மக்கள் வாழ்வு வளர, தமிழகம் உலகிலே சிறந்த நாடாக வளர பாரதத்தினுடைய தலைவர் நரேந்திர மோடியுடைய தலைமையின் கீழ் நடக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர, நமது தமிழகத்தின் பயணம் வெற்றி பெற அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ, இப்பொழுது எம்எல்ஏ, 3 முறை எம்எல்ஏ அமைச்சராக இருந்த அவர் தற்பொழுது தன்னுடைய எழுச்சி உரையை ஆற்றுவார்கள். முதல் கட்டமாக சமாதான புறா, கூட்டணி புறா, சுறுசுறுப்பு புறா இப்பொழுது பறக்க விடுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி என்று அழகாக இருக்கின்ற பெயர், திருச்சி மாவட்டம் என்கின்ற இந்த அழகிய மண்வாசனை மிக்க மணச்சநல்லூர் மண் ஈச பூமிநாதர் அருள்பாலிக்கின்ற மண் ஈச பூமிநாதர் அருள்பாலிக்கின்ற மண்வாசனை மிக்க இந்த மணச்சநல்லூரில் நான் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காவிரி அன்னையை வணங்கி ஸ்ரீரங்கநாதரையும் வணங்கி திருவானைக்காவில் அருள்மொழியில் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் வணங்கி சமயபுரத்தில் சமயபுரத்தாரையும் வணங்கி இந்த 10வது நாள் எழுச்சி நாள் இந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றமைக்கு உள்ளபடியே நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கேதான் உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது. இங்கேதான் தாயுமானவர் சாமியும் இருக்கிறது. தாயும் ஆனவராக இருக்கிறார். தாயுமானவருக்கான காரணம் என்ன தெரியுமா? காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வருகின்ற பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அக்கறைக்கு போகாமல் அவள் மனவேதனையோடு தன்னுடைய பெரிய தாயோடு இருந்து கஷ்டப்படுகிற சாட்சியை பார்த்த உடனேயே ஈசனே வந்து அவர்களுக்கு டெலிவரி, அதாவது தாயுமாக இருந்து அந்த குழந்தை பேறு காலத்தை காப்பாற்றியதன் விளைவாக அவர்கள் தாயுமானவர் சாமியாக இருக்கின்ற ஒரே இடம் தமிழகத்தில், இந்தியாவில் நமது இந்த மணச்சநல்லூர் பூமி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரியக்கொள்ள கடமைப்படுத்துகிறேன். இந்த 10வது நாள் எழுச்சி பயணத்தில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் அவர்களே, எங்களோடு பழைய காலத்தில் பழகிய நட்பும் தொடர்ந்து இன்று வந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களாக, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்களாக இன்றும் நட்புறவை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் என்.ஆர். சிவபதி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமா அவர்கள், மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அன்புக்குரிய அண்ணன் மனோகர் அவர்கள், முசிறி சுப்பு அவர்கள், எஸ்.எம். பாலன் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், சின்னசாமி அவர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அவர்கள், பரமேஸ்வரி அவர்கள், கரு நாகராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், சிவராமன் அவர்கள், தமாகவின் மாவட்ட தலைவர் சிவராமன் அவர்கள், தமாகவின் மாவட்ட தலைவர் ரவீந்திரன் அவர்கள், மற்றும் ஒரு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் குணா அவர்கள், ஐஜேகேயின் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தர்மராஜ் அவர்கள், சதீஷ் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், கருணாகரன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் லோகிதாசன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மனோகராஜன் அவர்கள், சேது அரவிந்த் அவர்கள், எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள், எங்களது மூத்த வழக்கறிஞர் அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், சேர்மன் சிவசுப்பிரமணியன் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் TP பூனாச்சி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, IJK, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்புமிக்க ஊர், இவ்வளவு பெருமைக்குரிய ஊர், இந்த காவிரி தாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழலில் இருப்பதை ஒரு வீடியோவில் முதலிலே பார்க்கலாம். இரண்டாவது பார்த்துவிட்டு நான் பேசுவதற்கு கேட்கிறேன். அனைத்து வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுகவின் உட்கட்சி பூசலாலும் அளவில்லா ஊழலாலும் சிதைந்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் 888 கோடி ரூபாய். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் 4 பேர் படுகாயமடைந்தனர். கூரையில் இருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது. 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயதான விக்னேஷ் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. பள்ளி குடிநீர் தொட்டியில் புழுக்கள் இருப்பதாக புகார் சொன்ன மாணவிகளை தலைமை ஆசிரியை முட்டி போட வைத்து மிரட்டியதாக. இப்படி ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கம் பள்ளிகளில் வழங்கப்படும் உணவுகள் தரம் இல்லாமல் மாணவர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறது. எங்களுக்கு இந்த சாப்பாடே வேணாம், டெய்லி புழு பூச்சி இருக்கு, நாங்க எப்பயுமே எடுத்து போட்டு தான் சாப்பிடுறோம். பள்ளி சிறுவர்களுக்கு வழங்கும் சத்துணவு மூட்டைகள் அழுகிய நிலையில் வருவதாக. திருச்சியில் பள்ளியில் உணவு சாப்பிட்ட 33 மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பள்ளி விழுந்த காலை உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் அடைந்தனர். உணவு சாப்பிட்ட 60 மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. பள்ளிக்கல்வித்துறையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு முழுக்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவே செயல்பட்டு வருகிறார் இந்த அமைச்சர். மழையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது, மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குவது, நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவது, சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் மூட்டைகளில் நெல் முளைப்பது, மேட்டூர் அணை நீர் திறப்புக்கு முன் மந்தமாக நடைபெறும் சுத்திகரிப்பு பணிகள், இவைகளெல்லாம் வருடா வருடம் திருச்சி